Good morning, students. Higher secondary first year computer science. கணினியின் அடிப்படைகள் fundamentals of computers. Volume 1, Unit 1, Lesson 5, Part 2, Working with Linux, Ubuntu. பகுதி 2, Linux Ubuntu. இந்த வகுப்பில் நாம் கற்க இருப்பது Ubuntu Linux. அதனுடைய டெஸ்க்டாப் தான் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அப்படியே விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரியே உபுண்டுவும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த பகுதியில் நாம் கற்க இருப்பது டு கம்பேர் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வித் உபுண்டு. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் உபுண்டுக்கும் உள்ள கம்பேரிசன், ஒரு ஒப்பீடு. டு டிஃபரன்ஷியேட் the window elements or icons from Ubuntu launcher. window elementல உள்ள ஐகான்ஸோட Ubuntu launcherல உள்ள ஐகான்ஸை ஒப்பிடுதல், அதற்கு வேறுபாடை பார்த்தல். to explore how to copy, delete and rename files or folders in Ubuntu. எப்படி விண்டோஸ்ல ஒரு ஃபைலை ஒரு இடத்துல இருந்து காப்பி பண்ணணுமோ, டெலீட் பண்ணணுமோ, ரீநேம் பண்ணணுமோ, அதே மாதிரி Ubuntu லினக்ஸ்லையும் how to copy, how to delete, how to create new folder அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், திறந்த மூல இயக்க அமைப்பு என்றால் என்ன? பொதுமக்களுக்கு விலையில்லாமல் இணையத்தின் வழியே கிடைக்கும் ஒரு மென்பொருளின் மூல நிரலுக்கு திறந்த மூலம், ஓப்பன் சோர்ஸ் என்று பெயர். ஒரு திறந்த மூல நிரல் பொதுவாக பலராலும் தொடர்ந்து மாற்றப்பட்டு மேலும் மாற்றப்பட்ட மூல நிரல் அனைத்தும் பயனரும் பயன்படுத்த வசதியாக வலைதள சமூகத்தில் கிடைக்கும். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா அது உங்களுக்கு ஃப்ரீ, அதாவது யூசேஜுக்கு ஃப்ரீயானது, விலையில்லாமலே கிடைக்கும். இணையத்தின் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த உபுண்டு லினக்ஸை லேட்டஸ்ட் வெர்ஷன் 20 வந்திருக்கு. அதை நீங்கள் இணையத்திலே நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த மட்டுக்கு அது திறந்த மூலம் கிடையாது, ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு 3000 என்னமோ பேமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு விண்டோஸ் 10 உங்களுக்கு கிடைக்கும். இந்த திறந்த மூல நிரல் பொதுவாக பலரால் மாற்றப்படும். அப்படின்னா யாருனாலும் அதை எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி அந்த எடிட் பண்ண அந்த மாற்றத்தை அனைவருமே அதை பகிர்ந்து கொள்ளலாம். லினக்ஸ். லினக்ஸ் என்பது யூனிக்ஸ் என்ற இயக்க அமைப்பின் ஒரு பிரபலமான விலையில்லா திறந்த மூல நிரல் பதிப்பாகும். அதாவது லினக்ஸ் இதிலிருந்து டெரைவ் செய்யப்பட்டது அப்படின்னா யூனிக்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து டெரைவ் செய்யப்பட்டது. இந்த லினக்ஸ் லினஸ் டோர்வால்ட் அப்படின்ட்டு ஒரு 19 இயர் பாய் தான் இதை கண்டுபிடிச்சது. அவங்க லேபரேட்டரியில் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இதை கண்டுபிடிச்சாரு. இந்த லினக்ஸின் மிக பிரபலமான சேவையக பகிர்மானங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உபுண்டு லினக்ஸ், அடுத்தது லினக்ஸ் மின்ட், ஆர்க் லினக்ஸ், டிஃபின், ஃபெடோரா, டெபியான், சென்ட் ஓஎஸ். இப்போ நம்ம இதில் நம்ம யூஸ் பண்ணுறது உபுண்டு லினக்ஸ், உபுண்டு லினக்ஸ் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். Ubuntu is a Linux-based operating system. It is designed for computers, smartphones, and network servers. The system is developed by UK-based company called Canonical Limited. Ubuntu was conceived in 2004 by Mark Shuttleworth, a successful South African entrepreneur, and his company Canonical Limited. அதாவது இந்த உபுண்டு லினக்ஸ்-based ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது கம்ப்யூட்டர்ஸ்க்காண்டியும் ஸ்மார்ட் ஃபோனுக்காண்டியும் நெட்வொர்க் சர்வர்ஸ்க்காண்டியும் டிசைன் செய்யப்பட்டது. முக்கியமாக இதை நீங்கள் நெட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உபுண்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வைரஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு இருக்கும். அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் உங்களுக்கு. இதை உபுண்டு 2004 மார்க் ஷட்டில்வர்த், இவர் ஒரு பெரிய தொழிலதிபர், சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு தொழிலதிபர், அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. Significant features of Ubuntu. உபுண்டுவின் சிறப்பு அம்சங்கள். The desktop version of Ubuntu supports all
நார்மல் சாஃப்ட்வேர் லைக் விண்டோஸ் சச் அஸ் ஃபயர்ஃபாக்ஸ், குரோம், விஎல்சி எக்ஸெட்ரா. எப்படி வந்து விண்டோஸில் வந்து ஃபயர்ஃபாக்ஸ்லாம் சப்போர்ட் ஆகுதோ, குரோம் சப்போர்ட் ஆகுதோ, அதே மாதிரி அதை விஎல்சி பிளேயர்லாம் சப்போர்ட் ஆகுதோ, அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே இந்த உபுண்டு டெஸ்க்டாப் வெர்ஷனில் சப்போர்ட் ஆகும். இட் சப்போர்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபீஸ் ஷூட் கால்டு லிபரே ஆஃபீஸ். அது எப்படி வந்து விண்டோஸ்க்கு வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்குதோ, அதில் வந்து எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸலு, எம்எஸ் பவர் பாயிண்ட்டு, எம்எஸ் பேஸு எல்லாம் இருக்குதோ, அதே மாதிரி லிபரே ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு லிபரே ரைட்டரு, லிபரே ஆஃபீஸ் ரைட்டரு, லிபரே ஆஃபீஸ் கால்க்கு, லிபரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ஸு, அப்புறம் லிபரே ஆஃபீஸ் பேஸு உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. உபுண்டு ஹேஸ் இன்பில்ட் இமெயில் சாஃப்ட்வேர் கால் தண்டர்பேர்ட். எப்படி வந்து ஜிமெயில் இருக்கோ, ஒரு இமெயில் சாஃப்ட்வேர் இருக்கோ, அதே மாதிரி தண்டர்பேர்ட் வந்து பில்டின்னா அதிலே இருக்கும், லினக்ஸ்லேயே இருக்கும். நீங்கள் அது மூலமாக நீங்கள் மெயில் அனுப்பிக்கலாம் யாருக்குனாலும். விச் கிவ்ஸ் த யூசர் ஆக்சஸ் டு இமெயில் சச் அஸ் எக்ஸ்சேஞ்ச், ஜிமெயில், ஹாட்மெயில் எக்ஸெட்ரா. எப்படி ஹாட்மெயில் இருக்கோ, ரீடிஃப் இருக்கோ, ஜிமெயில் இருக்கோ, அதே மாதிரி தண்டர்பேர்ட் வந்து லினக்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு இமெயில் சாஃப்ட்வேர். There are free applications for users to view and edit photos, to manage and share videos. இங்கேயும் நீங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது மூலமாக நீங்கள் வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணி மேனேஜ் பண்ணி அதை ஷேர் பண்ணிக்கலாம், வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஈஸி டு ஃபைண்ட் கண்டென்ட் ஆன் உபுண்டு வித் தி ஸ்மார்ட் சர்ச்சிங் ஃபெசிலிட்டி. ஏதாவது ஃபைல்ஸ் எதுவும் நீங்கள் தேடணும் அப்படின்னா இதில் சர்ச்சிங் ஃபெசிலிட்டியும் இதில் அவைலபிளாக இருக்குது. The best feature is it is free operating system and is backed by huge open source community. இது வந்து பெரிய ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியால் பேக்போன் பண்ண செய்யப்படுகிறது. இது ஒரு ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு இயக்க அமைப்பு தான் என்னது, உபுண்டு லினக்ஸ். உபுண்டு டெஸ்க்டாப், உபுண்டுனுடைய முகத்திரையை வந்து இப்போ பார்க்கலாம். உபுண்டு இஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். எப்படி வந்து விண்டோஸ் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸோ, அதே மாதிரி உபுண்டுவும் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸால் ஆனது. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் உபுண்டுனுடைய டெஸ்க்டாப்பு. இதில் லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, இதுதான் டாஸ்பார் மாதிரி. எப்படி விண்டோஸில் வந்து டாஸ்பார் இருக்கோ, அதே மாதிரி உபுண்டுவில் வந்து இந்த டாஸ்பார் வந்து வெர்டிக்கலாக இருக்குது டிஃபால்ட்டாக. நீங்கள் வந்து செட்டிங்ஸ் மூலமாக நீங்கள் கிடைமட்டமாகவோ அல்லது மேல் பகுதியில் டாப்போ லெஃப்டோ பாட்டமோ இல்லை ரைட் கார்னர்லேயும் நீங்கள் எங்கேனாலும் இதை கொண்டு வந்துக்கலாம். இதில் இருக்கிற இந்த ஐகான்ஸ்க்கு பேர் பனிக்குறிகள், ஐகான்ஸ்ன்னு சொல்லலாம், பனிக்குறிகள் தமிழில். மேலே இருக்கிற இந்த பார்க்கு பேர் தான் மெனு பார், பட்டி பட்டை. மெனு பார்னா என்ன? It is located at the top of the screen. The menu bar incorporates common functions used in Ubuntu. இந்த மெனு பார் தான் டாப் ஆஃப் தி ஸ்க்ரீனில் இருக்குது. இதில் தான் இந்த அறிவிப்பு பகுதியும் சேர்ந்து வருது. இதில் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வைஃபை கனெக்ஷன் உள்ளது. இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ். அது போக நீங்கள் தமிழ் உள்ள செட் பண்ணிங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். இதில் மெயில் பர்பஸ்க்குள்ளது. பிறகு பேட்ரி எவ்வளோ நிற்கிது அப்படின்னு சொல்லி லேப்டாப் பேட்ரி. பிறகு இது வந்து சவுண்டுக்குள்ள ஐக்கானு. இது மூலமாக நீங்கள் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது கிளாக்னுடைய ஐக்கான். இது வந்து செஷன் சொல்லுவாங்க, விண்டோஸ் செஷன். அதாவது எப்படி வந்து ஷட் டவுன் இருக்கோ, விண்டோஸில் ஷட் டவுன் இருக்கோ, அதே மாதிரி இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷட் டவுன் பண்ணிக்கலாம், லாக் ஆஃப் பண்ணிக்கலாம், செஷன் ஓவர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, இந்த வெர்டிகல் பார்க்கு பேர், தி வெர்டிகல் பார் ஆஃப் தி ஐகான்ஸ் ஆன் தி லெஃப்ட் சைட் ஆஃப் தி டெஸ்க்டாப் இஸ் கால்ட் தி லான்ச்சர். இதுக்கு பேர் லான்ச்சர்னு சொல்லுவாங்க. தி லான்ச்சர் ப்ரொவைட்ஸ் ஈஸி ஆக்சஸ் டு அப்ளிகேஷன்ஸ், மவுண்டட் டிவைசஸ் அண்ட் ட்ராஷ். ஆல் கரண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆன் யுவர் சிஸ்டம் வில் பி பிளேஸ் an icon in the launcher. இதில் தான் இந்த லான்ச்சரில் தான் எல்லா ஐகான்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராஷ்னா என்னது, அங்கே ரீசைக்கிள் பின் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ட்ராஷ் இருக்குது. லிபரே ஆஃபீஸினுடைய ரைட்டரு, கால்க்கு, இம்ப்ரெஸ்ஸு, பிறகு ஃபைலு, பிறகு செட்டிங்ஸு எல்லாமே இதில் உங்களுக்கு வந்துடுது. இது மூலமாக நீங்கள் ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே இதில் வந்துடுது. இதுதான் உபுண்டு டெஸ்க்டாப்னுடைய முகப்பு திரை. இது வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுதியை வந்து இதில் பார்க்குறோம். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா நெட்வொர்க் இண்டிகேட்டர் இதில் இருக்கு இல்லையா, வைஃபை கனெக்ட் பண்ணிங்கன்னா இதுதான் ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு ஈஸியாக வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் திஸ் மேனேஜர்ஸ் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் அலோயிங் யூ டு கனெக்ட் டு எ வயர்டு ஆர் வயர்லெஸ் நெட்வொர்க். நீங்கள் வந்து வயர்டு மூலமாகவோ
உங்கள் செல்ஃபோனை கூட இணைச்சிக்கலாம். அதில் நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் வந்து ஆன் ஆயிரும். அடுத்த டெக்ஸ்ட் என்ட்ரி செட்டிங்ஸ், இதில் தான் நீங்கள் இது ஷோஸ் த கரண்ட் கீபோர்ட் லேஅவுட். கீபோர்ட் லேஅவுட்டு இதில் வந்து இருக்கும். இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு அப்படின்னு சொல்லி இதில் வந்து இருக்குது, லாங்குவேஜஸ் இருக்குது. தி கீபோர்ட் இண்டிகேட்டர் மெனு கண்டென்ஸ் தி ஃபாலோயிங் மெனு ஐட்டம்ஸ். இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா கேரக்டர் மேப் இருக்கும், அது மூலமாக எந்தாவது கேரக்டர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். கீபோர்ட் லேஅவுட் சார்ட் இருக்கும். டெக்ஸ்ட் என்ட்ரி செட்டிங்ஸும் இருக்கும், எப்படி டெக்ஸ்ட் என்ட்ரி பண்ணணும் அந்த செட்டிங்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அடுத்தது கிளாக், இந்த இடத்துலயா கிளாக் இருக்கு இல்லையா, திஸ் டிஸ்பிளேஸ் த கரண்ட் டைம் அண்ட் ப்ரொவைட்ஸ் லிங்க் டு யுவர் கேலண்டர் அண்ட் டைம் அண்ட் டேட் செட்டிங். இதை கிளிக் பண்ணீங்கன்னா கேலண்டருக்கு போயிடும், அதாவது இன்னைக்கு என்ன டேட் அப்படின்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த டேட் செட்டிங்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். டேட் செட்டிங்ஸ், டைம் செட்டிங்ஸ்லாம் இதை மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மெசேஜ் இண்டிகேட்டர். This incorporates your social applications. From here you can access instant messenger and email clients. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னது மெசேஜிங் இண்டிகேட்டர். இதில் தான் இமெயில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சவுண்ட் இண்டிகேட்டர் என்ன இருக்குது, சவுண்ட் இண்டிகேட்டர் எனக்கு திஸ் ப்ரொவைட்ஸ் அன் ஈஸி வே டு அட்ஜஸ்ட் த வால்யூம் ஆஸ் வெல் அஸ் ஆக்சஸ் யுவர் மியூசிக் பிளேயர். இது வந்து வால்யூம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசியில் இருக்க வந்து செஷன் இண்டிகேட்டர். திஸ் இஸ் எ லிங்க் டு த சிஸ்டம் செட்டிங்ஸ், உபுண்டு ஹெல்ப் and session options like locking your computer, user guest session, logging out of the session. log out பண்ணிக்கலாம், இது மூலமா கிளிக் பண்ணி log out பண்ணிக்கலாம், ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஷட் டவுனும் பண்ணிக்கலாம். இந்த 3 ஆப்ஷன்ஸில் நீங்கள் எது வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், அதில் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு விண்டோஸ் டெஸ்க்டாப் வந்து இதில் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த விண்டோஸ் டெஸ்க்டாப்பில் வந்து மேலே இருக்கு இல்லையா, இந்த மேலே இருக்கிறது தான் ஃபைல் மெனு, எடிட் மெனு, மெனு பார்னு சொல்லுவாங்க. இது மேலே இருக்கிறது தான் என்னது ஃபைல், எடிட், வியூ, கோ, புக் மார்க், இதுதான் இதுக்கு பேர் தான் மெனு பார். அடுத்தது மெனு பார்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறது தான் டூல் பார். இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட் தான் டூல் பார். இதில் தான் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் இருக்குது, சர்ச் பண்ணுறதுக்குள்ளது இருக்குது. இதில் வந்து லெஃப்ட் சைடு வந்து டபுள் ஏரோ இருக்குது. இது மூலமாக நீங்கள் ரீசெண்ட் போய்க்கலாம், டெஸ்க்டாப்புக்கு போய்க்கலாம், டாக்குமெண்ட்ஸ் போய்க்கலாம், மியூசிக், வீடியோஸு, ட்ராஷுக்கு, அப்புறம் கம்ப்யூட்டர், இது மூலமாக நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஆக்சுவலாக டெஸ்க்டாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து சாம்பிள், டெமோ, சாம்பிள், ஓடிடின்னு சொல்லி 3 ஃபோல்டர் வந்து இதில் இருக்குது. இந்த வியூ வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு மேலே இங்கே இருக்குது லிஸ்ட் வியூலாம் இருக்கு இல்லையா, விண்டோஸில் வரும் இல்லையா லிஸ்ட் வியூ, தம்ப்நெயில் வியூலாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்கே நீங்கள் இதை மாற்றி அமைச்சிக்கலாம். இதில் வந்து டைட்டில் பார், மேலே உள்ள டைட்டில் பார் இருக்கு இல்லையா, இட் ஷோஸ் த நேம் ஆஃப் தி கரண்ட்லி செலக்டட் டைரக்டரி. இதில் தான் நீங்கள் இப்போ எந்த டைரக்டரி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதனுடைய பேர் வந்து மேலே வரும். இதில் ஆக்சுவலாக செலக்ட் பண்ணலை. It also contains the close button, minimize button, maximize button. இது நீங்கள் எங்கே நீங்கள் பார்க்கலான்னா, வழக்கம் விண்டோஸில் ரைட் சைடு தான் க்ளோஸ் பட்டன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து உனக்கு க்ளோஸ் பட்டன் இருக்குது, மினிமைஸ் பட்டன் இருக்குது, இது மேக்ஸிமைஸ் பட்டன், ரிஸ்டோர் பட்டனும் உனக்கு அவைலபிளாக இருக்குது. அதுபோல் மெனு பாரும் உனக்கு இதில் வருது வரிசையாக. ஃபைல் மெனு, எடிட் மெனு, ஒரு ஃபோல்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃபைல் நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி எல்லா மெனுவும் இதில் இருக்குது. அடுத்த டூல் பார். டூல் பார்னா இதை குறிக்குது. தி டூல் பார் டிஸ்பிளேஸ் யுவர் டைரக்ட் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி. இதில் வந்து நீங்கள் எதில் இருக்கீங்கன்னு சொல்லி வருது பாருங்கள். ஹோமு, டெஸ்க்டாப்பில் இருக்கீங்க, ஹோமில், டெஸ்க்டாப் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுது. யூசிங் 2 ஏரோ பட்டன், இதில் 2 ஏரோ பட்டன் இருக்குது. யுவர் லொக்கேஷன் இன் த ஃபைல் சிஸ்டம், எ சர்ச் பட்டன் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் யுவர் கரண்ட் டைரக்டரி. நீங்கள் எந்த டைரக்டரியில் இருக்கீங்கன்னு சொல்லுது. சர்ச் பட்டனும் இதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்தது நேம்ஸ் ஆஃப் தி ஐகான்ஸ் இன் தி உபுண்டு ஓஎஸ். என்ன ஐகான்ஸ்லாம் இருக்குது இந்த உபுண்டு யூஎஸில், ஓஎஸில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது லெஃப்ட் சைடு பார்த்தோம் இல்லையா, இதுக்கு பிறகு தான் இந்த டாஸ்க் பார்னு சொல்லுவாங்க, அதாவது லான்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லான்ச்சரில் என்ன ஐகான்ஸ்லாம் இருக்கும் பாருங்க. கணிப்பொறியில் தேடல், சர்ச் யுவர் கம்ப்யூட்டர் வந்து இதில் இருக்குது. அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்கள். இதில் வந்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோப்புகள். விண்டோஸில் மை கம்ப்யூட்டருக்கு நிகர். இது வந்து விண்டோஸில் எப்படி மை கம்ப்யூட்டர் இருக்கோ அதே மாதிரி இந்த ஃபைல்ஸ்ன்னு சொல்லி இந்த ஃபைல்ஸ் ஐக்கான் வந்து இதில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், ஃபைல்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வந்து சி டிரைவ், டி டிரைவ் எல்லாமே எல்லா டிரைவும் உனக்கு அதில் வந்துடும். அடுத்தது ஃபயர்ஃபாக்ஸ், இணைய உளவி. ஃபயர்ஃபாக்ஸ்னால் என்னது, நீங்கள் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இது மூலமாக. அடுத்த லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டர் ஐக்கான், இதை கிளிக் பண்ணிட்டுனா நீங்கள் ஏதாவது டைப் பண்ணி லெட்டர் டைப் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டர் இதுக்கு எதுக்கு ஈக்குவல்னா எம்எஸ் வேர்டுக்கு ஈக்குவல். அடுத்து வந்து லிப்ரே ஆஃபீஸ் கால்க்கு, லிப்ரே ஆஃபீஸ் கால்க்கு இது எதுக்கு ஈக்குவலன்ட்னா எம்எஸ் எக்ஸல் அதுக்கு ஈக்குவலன்ட்டு. லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் இது எதுக்கு ஈக்குவல்னா எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் பவர் பாயிண்ட், லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ஸு எம்எஸ் பவர் பாயிண்ட்டுக்குள்ள ஈக்குவல்.
அடுத்து உபுண்டு மென்பொருள், உபுண்டு சாஃப்ட்வேர். இது மூலமா நீங்க சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏதாவது செட்டிங்ஸை நீங்க மாத்திக்கலாம். அதாவது மவுஸினுடைய செட்டிங்ஸ், கீபோர்ட் செட்டிங்ஸ் இதெல்லாம் நீங்க இதுல மாத்தி வச்சுக்கலாம். அடுத்தது அமேசான் நிகழ்நிலை மின்சந்தை, அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங். இது மூலமா நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா அமேசான்ல ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அடுத்து கணிப்பொறி அமைப்பு, சிஸ்டம் செட்டிங்ஸ், கண்ட்ரோல் பேனலுக்கு ஈக்குவல் ஆனது. இது கணிப்பொறி அமைப்பு வந்து கண்ட்ரோல் பேனலுக்கு ஈக்குவல் ஆனது. இது மூலமா நீங்க சிஸ்டம் ஃபுல்லா செட்டிங் பண்ணிக்கலாம். எப்படி கண்ட்ரோல் பேனல் மூலமா நீங்க வந்து ஒரு மவுஸ் இன்ஸ்டால் பண்றது, ஒரு பிரிண்டர் இன்ஸ்டால் பண்றது, ஒரு டிரைவ் இன்ஸ்டால் பண்றது, பிறகு ஒரு ப்ரோக்ராம் வந்து ரிமூவ் பண்றது, ஆட் பண்றது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். அடுத்த விபாக்ஸ் GIS 5.22 வெர்ஷன் வந்து இதில் இருக்கு. அடுத்த மறுசுழற்சி தொட்டி ட்ராஷ், இது எதுக்கு ஈக்குவலான்னா மைக்ரோசாஃப்ட்ல வந்து ஆஃபீஸ்ல வந்து விண்டோஸ்ல வந்து இது வந்து ரீசைக்கிள் பின்னுக்கு ஈக்குவலன்ட்டு. டெலிட் ஆகிற ஃபைல்லாம் இதில் போய் என்ன செய்யும், நீ எதெல்லாம் டெலிட் பண்ணி அந்த ஃபைல் இங்கே உட்காரும். ஷிஃப்ட் டெலிட் கொடுத்தீங்கன்னா இந்த ட்ராஷ்குள்ளேயே என்ன செய்யாது, வராது. அடுத்தது லெப்ரே ஆஃபீஸ். லெப்ரே ஆஃபீஸ் வந்து MS ஆஃபீஸ்க்கு ஈக்குவலன்ட். விண்டோஸில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலன்ட்டு தான் லெப்ரே ஆஃபீஸு. அதனுடைய ஓப்பனிங் ஸ்க்ரீன் இதில் பார்க்குறீங்க. இதில் என்னெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணிக்கலாம், ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாம், டிராயிங் பண்ணிக்கலாம், டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஃபார்முலா, அப்புறம் டெம்ப்ளேட்ஸ்லாம் ரெடிமேடு அரேஞ்ச்மெண்ட்ஸும் உங்களுக்கு இதில் இருக்கும். இதுதான் லெப்ரே ஆஃபீஸ், MS ஆஃபீஸ்க்கு ஈக்குவலண்ட் ஆனது. அடுத்து வந்து லெப்ரே ஆஃபீஸ் ரைட்டர். லெப்ரே ஆஃபீஸில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரைட்டர். இது MS வேர்டுக்கு ஈக்குவலண்ட்டு. இது போல் நீங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம், பிறகு பேஜ் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம், பிறகு பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபார்மேட் பண்ணி பிரிண்ட்டும் எடுத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து லெப்ரே ஆஃபீஸ் கால்க். இது எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னா MS எக்ஸல். விண்டோஸில் MS எக்ஸலுக்கு வந்து ஈக்குவலண்ட்டு. இது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர். இதில் நீங்கள் வந்து பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் ஏதாச்சும் ஒரு இதை டைப் பண்ணி நம்பர்ஸை டைப் பண்ணி அதுக்கு டோட்டல் பார்க்கறது, அல்லது ஃபார்முலையை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறது, கிராஃப் வரைஞ்சிக்கலாம், இல்லை சார்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், அப்புறம் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம். டேபிள் வந்து இதில் ட்ரா பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து இதில் டேபிள் ட்ரா பண்ணிக்கலாம். பிறகு இதில் பார்த்தீங்கன்னா ஷீட்ஸ் வந்து ஏகப்பட்ட ஷீட்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்து ஷீட் 1 இருக்கு இல்லையா, ஷீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிறகு இதனுடைய செல்லு, இதை வந்து ஒவ்வொன்றுக்கும் செல்லும்பாங்க. இப்போ வந்து இந்த செல்லு வந்து A1, இந்த செல் வந்து B1 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து செல்லுடைய சைஸ் வந்து கொஞ்சம் என்லார்ஜ்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு 65,000 மேலே உனக்கு போகும். ஸோ இதில் வந்து எப்படி ஸ்ப்ரெட்ஷீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி மைக்ரோசாஃப்டில் வந்து விண்டோஸில் வந்து ஸ்ப்ரெட்ஷீட் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதுகளையும் லெப்ரே ஆஃபீஸ் கால்க்கு, எக்ஸல் மாதிரி லெப்ரே ஆஃபீஸ் கால்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ஐக்கான் வந்து என்ன இருக்குது, லெஃப்ட் சைடு டாஸ்க் பார் இல்லையா, அந்த டாஸ்க் பாரில் லெஃப்ட் சைடில் இந்த ஐக்கான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து லெப்ரே ஆஃபீஸில் வந்து இம்ப்ரெஸ், லைக் MS பவர் பாயிண்ட் இன் விண்டோஸ். இப்போ உனக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, இது வந்து பவர் பாயிண்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஸ்லைடு, இந்த ஸ்லைடை வந்து நீ வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா MS ஆஃபீஸில் MS பவர் பாயிண்ட் நீ யூஸ் பண்ணுற இல்லையா, அதே மாதிரி லெப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்லையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து இப்போ பாருங்க ஸ்லைடு 1 இருக்குது, இதில் டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் இங்கே ஆட் பண்ணிக்கலாம், இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், இதுக்கு ஃபார்மேட் பண்ணிக்கலாம், ஸ்லைட் ஷோ பண்ணிக்கலாம், அனிமேஷன் பண்ணிக்கலாம். இதில் அனிமேஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து லெப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் வந்து எதுக்கு ஈக்குவலண்ட், MS ஆஃபீஸ் பவர் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலண்ட். அடுத்து உபுண்டு சாஃப்ட்வேர் ஐக்கான். இந்த உபுண்டு சாஃப்ட்வேர் ஐக்கான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இந்த இவ்வளோ ஐக்கான்ஸ் வந்து இதில் இருக்குது. உபுண்டு சாஃப்ட்வேர் ஐக்கான்ஸில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் அட்டாச் பண்ணுறது, அப்புறம் டிஸ்பிளே செட்டிங்ஸு, கீபோர்ட் செட்டிங்ஸ், மவுஸ் பேட், டச் பேடுனா இப்போ லேப்டாப்பில் உள்ள டச் பேடுக்குடைய செட்டிங்ஸு, நெட்வொர்க் செட்டிங்ஸு, இப்போ ஒரு பவர், பேட்டரியினுடைய செட்டிங்ஸு, பிரிண்டரை வந்து ஆட் பண்ணிக்கிறது, சவுண்டு கார்டை ஆட் பண்ணுறது, அடுத்தது பேக்கப், ஸ்டோரேஜ் பேக்கப் பண்ணிக்கிறது, டீட்டெயில்ஸு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது இதில் இருக்குது. இது வந்து திஸ் ஐக்கான் வில் லெட் யூ ஆட் எனி அடிஷ்னல் அப்ளிகேஷன் யூ வாண்ட். எந்த அடிஷ்னல் அப்ளிகேஷன் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் எல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை பர்சனல் செட்டிங்ஸில் வந்து லாங்குவேஜை மாற்றிக்கலாம். திஸ் கேன் பி டன் பை கிளிக்கிங் தி அப்டேட் ஆப்ஷன்ஸ் அட் தி டாப் ரைட் கார்னர் ஆஃப் தி ஸ்க்ரீன். இதில் வந்து நீங்கள் அப்டேட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து கிரியேட்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். எப்படி நீங்கள் வந்து விண்டோஸில் வந்து ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உபுண்டுலேயும் நீங்கள் ஃபைல் ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கலாம்.
அதுக்கு வந்து நீங்க என்ன செஞ்சுக்கணும், எந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க புது ஃபோல்டர் கிரியேட் பண்றீங்களோ அந்த ஃபோல்டரை நீங்க கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா நியூ ஃபோல்டருக்கு உனக்கு என்ன செஞ்சிடும், இங்க வந்து ஓப்பன் ஆயிரும். ஃபைலை கிரியேட் பண்ணோம்னா ரைட் கிளிக் பண்ணி நியூ டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா நியூ ஃபைல் பாருங்க, இதுல ஒரு ஓடிடி ஃபைல், அது ஓப்பன் ஆஃபீஸ் டாக்குமெண்ட் ரைட்டர் ஃபைல் வந்து நான் பாருங்க இதில் ஓப்பன் உங்களுக்கு வந்து உருவாயிட்டுது. அப்போ நீங்கள் ஃபைலையும் ஃபோல்டரும் நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம், ரைட் கிளிக் பண்ணி ஒரு மெத்தட் பண்ணிக்கலாம். செகண்ட் மெத்தட் நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்க ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் கொடுத்துட்டு இப்போ நியூ ஃபோல்டர் வந்துட்டா இந்த நியூ ஃபோல்டரில் நீங்கள் வேற நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ டெமோன்னு சொல்லி இதில் டைப் பண்ணி வச்சிருக்கோம், டெமோன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இது செகண்ட் மெத்தட் எப்படி பண்ணிக்கலாம்னா, இந்த ஃபைல் மெனு இருக்கு இல்லையா, இதில் இந்த ஃபைல் மெனுவை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மெனு வரும். இதில் பாருங்க நியூ ஃபோல்டர்னா நியூ ஃபோல்டர் கிரியேட் ஆகும், நியூ டாக்குமெண்ட்னா நியூ டாக்குமெண்ட் கிரியேட் ஆகும். அடுத்தது உங்களுக்கு இதில் வரிசையாக எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கு, க்ளோஸ்னா க்ளோஸ் ஆகிக்கிடும், க்ளோஸ் விண்டோஸும் இருக்கு. அப்போ இந்த ஃபைல் மெனுவில் போய் நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்ணி வைத்துக்கொள்ளலாம். அடுத்த டெலிட்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எப்படி வந்து டெலிட் பண்ணுறது, இதுவும் ரெண்டு மெத்தடு. ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கொடுக்கலாம். இப்போ இந்த ஃபோல்டரை இப்போ பாருங்க இந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணியிருக்கோம், 10498 ஃபைலை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணோன்னே இந்த ஆப்ஷன்ஸ் வருது. இதை நீங்கள் டெலிட் பண்ணீங்கன்னா டெலிட் ஆயிரும். சப்போஸ் காப்பி பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போய் பேஸ்ட் பண்ணீங்கன்னா காப்பி ஆகும். இங்கே கட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணீங்கன்னா அது என்ன செய்யும், மூவ் ஆகும். ரீநேம் கொடுத்தீங்கன்னா ரீநேம் ஆயிரும். காப்பி டு கொடுத்துட்டு அல்லது மூவ் டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து டிஸ்க் டிரைவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பென் டிரைவ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபைல் எங்கே நேரம் மூவ் ஆயிரும், பென் டிரைவ்க்கு மூவ் ஆயிரும். மூவ் டு ட்ராஷ்னு கொடுத்தீங்கன்னா எங்கே போயிடும், ரீசைக்கிள் பின், அதாவது ட்ராஷ்குள்ளே போயிடும். இது செகண்ட் மெத்தட் வந்து நீங்கள் எடிட்லையுமே பண்ணிக்கலாம். எடிட்டில் போயும் நீங்கள் வந்து மூவ் டு ட்ராஷ் கொடுக்கலாம். ஒன்று நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் கொடுங்க அல்லது மூவ் டு ட்ராஷ் கொடுங்க. இதுலேயும் நீங்கள் எடிட்டில் போய் நீங்கள் மூவ் டு ட்ராஷ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபைல் எங்கே போயிடும், நேர ட்ராஷ்குள்ளே போயிடும். அங்கே போய் நீங்கள் எம்டி ரீசைக்கிள் பின் கொடுத்துக்கலாம், எம்டி ட்ராஷ் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்த ரீநேமிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எப்படி ரீநேம் பண்ணுறது, இதே மெத்தட் தான். ரைட் கிளிக் பண்ணுறீங்க, ஒரு இந்த டெமோ கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறீங்க. இதில் ரீநேம் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ரீநேம் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே அது நீங்கள் வேற நேம் வந்து அதில் கொடுத்துக்கலாம். அதில் நீங்கள் என்ன செய்யலாம், எடிட்டில் போய் ரீநேம் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஒரு ஃபோல்டருக்கோ ஒரு ஃபைலுக்கோ நீங்கள் புது நேமை கொடுத்துக்கொள்ளலாம். எப்படி வந்து விண்டோஸில் நம்ம ரீநேம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். அடுத்தது ஷட்டிங் டவுன் உபுண்டு யூசிங் செஷன் ஆப்ஷன்ஸ். எப்படி நம்ம ஷட்டிங் டவுன் பண்ணுறது அப்படின்னா, வழக்கமாக வந்து விண்டோஸ்க்கு வந்து கீழே இருக்கும் இல்லையா, பாருங்கள் விண்டோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்குது. என்ன பாருங்கள், ஷட் பண்ணக்குள்ளது வந்து பவர் ஆஃப் உள்ள பட்டன் இங்கே இருக்குது. இங்கே வந்து எப்படி இருக்கு பாருங்க, இதில் எப்படி இருக்குது அப்படின்னா ரைட் டாப் கார்னரில் இருக்கு பாருங்க. இந்த பட்டன் நீ கிளிக் பண்ணோன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். அபவுட் திஸ் கம்ப்யூட்டர், உபுண்டு ஹெல்ப் பண்ணால் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். சிஸ்டம் செட்டிங்ஸ் இங்கே போட்டோம் இல்லையா, லெஃப்ட் சைடு பார்த்தோம்ல சிஸ்டம் செட்டிங்ஸு, அதாவது நியூ ப்ரோக்ராம் அப்கிரேட் பண்ணுறது, மவுஸினுடைய செட்டிங்ஸ்குள்ளே போகிறது, ஒரு பிரிண்டர் செட்டிங்ஸ்குள்ளே போகிறதுக்கு அதுக்கு இதை கிளிக் பண்ணிக்கலாம். இது போக செஷன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து விண்டோஸ் செஷன் சொல்லி ஆப்ஷன் இருக்குது, இந்த உபுண்டு செஷன்ட்டு. இதில் கெஸ்ட் செஷன் சொல்லி இருக்குது. இது எதை நீங்கள் லாக் ஆஃப் பண்ணுங்களோ பண்ணிக்கலாம், லாக் அவுட் பண்ணிக்கலாம், சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நீங்கள் வந்து ஷட் டவுன் பண்ணாலும் நீங்கள் ஷட் டவுன் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ இந்த பட்டன் மூலமாக அது இந்த இது எதில் இருக்குது அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் ஏரியாவில் உபுண்டுனுடைய மேலே டாப் டைட்டில் பாரில், உபுண்டு டெஸ்க்டாப்னுடைய டைட்டில் பாரில் ரைட் டாப் கார்னரில் நோட்டிஃபிகேஷன் ஏரியாவில் இந்த வால்யூம் பட்டன், பிறகு வந்து டைம் பட்டனுக்கு அடுத்தாப்பில் உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த விண்டோஸ் ஷட்டிங் டவுன் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் ஷட் டவுன் கொடுத்தீங்கன்னா உனக்கு ஷட் டவுன் ஆயிரும். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட உங்களுக்கு வந்து இந்த 5th சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. 2 செஷன் இது. ஃபர்ஸ்ட் செஷனில் நம்ம பார்த்தோம் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி பார்த்தோம். இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், உபுண்டு லினக்ஸ் பற்றி பார்த்தோம். இதோட இந்த 5th சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.